கடலை கறி செய்யறதுக்கு நான் 250 கிராம் கடலை எடுத்திருக்கேன். இதை 6 இருந்து 8 மணி நேரத்துக்கு தண்ணியில ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கடலை வேகிறதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி 6 இருந்து 7 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரோட பிரஷர் ஃபுல்லா போனதும் குக்கரை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, கடலை நல்லா வெந்து வந்துடுச்சு. அடுத்து இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஜார்ல 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 1/4 மூடியை விட அதிகமா இருக்கும். இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இதுல தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணியாச்சு. அடுத்து ஒரு குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு பிரியாணி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை இதுல சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாவை சேர்த்தாச்சு. இதோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. அடுத்து இதுல மசாலா சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கி அதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. அடுத்து இதுல நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க கடலையை சேர்த்துக்கோங்க. கடலை வேக வைக்க யூஸ் பண்ண தண்ணியையும் இதுலயே சேர்த்துக்கோங்க. கடலையில நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்திருக்கிறதால இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிரேவி திக்கா இருக்கிறதால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை மூடி 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரோட பிரஷர் ஃபுல்லா போனதும் குக்கரை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, எண்ணெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து கிரேவி சூப்பரா ரெடியா இருக்கு. இதுல கொஞ்சமா கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கடலை கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, சாதத்து கூட எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கறி குழம்பு டேஸ்ட்லயே இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். வீட்ல எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒயிட் வெஜ் குருமா செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு, 6 இருந்து 8 முந்திரி பருப்பு, 2 ஸ்பூன் அளவு உடைச்ச கடலை, 5 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 4 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதுல 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து குருமாக்கு தேவையான காய்கறி எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் கேரட்டை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 12 இருந்து 15 பீன்ஸை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதுல சேர்த்துக்கோங்க. இது கூடவே குருமாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுல நம்ம தேங்காய் அரைச்சு சேர்த்திருக்கிறதால குருமா நல்லா திக்காவே கிடைக்கும். அதுக்கேத்த மாதிரி நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க.
இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரோட ப்ரெஷர் ஃபுல்லா போனதும் குக்கரை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, நம்மளோட ஒயிட் வெஜ் குருமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பூரி மசாலா செய்யறதுக்கு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை வேக வச்சுட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சிடுங்க. அடுத்து ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதுல 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதுல 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்க, கடலைப்பருப்பு லைட்டா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டி ஷேப்ல கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், லைட்டா வதக்குனாலே போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இதுல 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெயிலேயே 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இதுல ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே மசாலாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். மசாலா திக்காகிறதுக்காக 1 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதை இந்த மசாலால சேர்த்துடுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கடலை மாவு சேர்த்திருக்கிறதால மசாலா நல்லா திக்காக ஆரம்பிக்கும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ திரும்பவும் மீடியம் ஃப்ளேம்லயே மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா மசாலா நல்லா திக்காயிட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு. இப்போ இதுல கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பூரி மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. பூரி சப்பாத்திக்கெல்லாம் இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். தக்காளி குருமா செய்யறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஜார்ல 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதுல நம்ம மிளகாய் தூள்லாம் சேர்க்க மாட்டோம். அடுத்து 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 10ல இருந்து 12 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் உடைச்ச கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ குருமாக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் பொரிஞ்சதும் இதுல 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ புதினாவையும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, புதினா நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை இதுல சேர்த்துக்கோங்க. மசாலாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குருமாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இதுல முந்திரி உடைச்ச கடலைலாம் சேர்த்துருக்கிறதால குருமா நமக்கு நல்லா திக்காவே கிடைக்கும். அதுக்கேத்த மாதிரி நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. குக்கரோட ப்ரெஷர் ஃபுல்லாக போனதும் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, தக்காளி குருமா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு 200 கிராம் கடலை எடுத்துக்கோங்க. இதை 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு குக்கரில் 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 3 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நான் 3 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்டா அரைச்சி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன், அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், காரம் கம்மியாகவும் இருக்கும். அடுத்து 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்க கடலையை இதில் சேர்த்துடுங்க. இதை வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண தண்ணியில தாங்க மொத்த சத்துமே இருக்கும். அதை வேஸ்ட் பண்ணாம கிரேவிக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வேக வச்ச தண்ணியவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, கொதி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடுங்க. இது அப்பப்போ திறந்து கலரி விடுங்க. கிரேவி நல்லா திக்காக வரணும்னா அதில் இருக்க கடலையை லைட்டாக மேஷ் பண்ணி விடுங்க. இப்போ கிரேவி நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. அடுத்து பொடியாக நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி இதில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதுல ஒரு பிரியாணி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறம் ஆயிடுச்சு. அடுத்து இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி அதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நான் 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு சேர்த்திருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியை இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்தீங்கன்னா கிரேவி நல்லா டேஸ்டா இருக்கும். அடுத்து இதுல ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். இதுல 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க.
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே 2 நிமிஷம் விட்டுடுங்க. எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதுல தண்ணி சேர்த்துடலாம். கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்கா வேணுமோ அதுக்கேத்த மாதிரி நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கிரேவியும் கரெக்டான கன்சிஸ்டன்சில வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தக்காளி தொக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி தொக்கை நீங்க இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும்.